ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெஷர் வேர்ல்ட். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல்குள்ளே போய் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜியில் பார்ட் 3 வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் கிளியராக புரியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு த சைக்காலஜியோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து டெவலப்மெண்ட் சைக்காலஜியோட பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளைட் சைக்காலஜியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அப்ளைட் சைக்காலஜினா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்ளைட் சைக்காலஜினா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சைக்காலஜி வந்து ஒரு நிறைய ஃபீல்டை வந்து நம்மளை அப்ளை பண்ணுறதான் வந்து அப்ளைட் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 6 டைப்ஸ் வந்து இருக்குது இந்த அப்ளைட் சைக்காலஜியில். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி, செகண்ட் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, அப்புறமா லீகல் சைக்காலஜி, மிலிட்ரி சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சைக்காலஜி. இதுதான் வந்து 6 டைப்ஸு. ஸோ இதோட ப்ரீஃபாக என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷ்னல் சைக்காலஜியை பார்க்கலாம். ஸோ எஜுகேஷ்னல் சைக்காலஜினாலே தெரியும், எஜுகேஷன்னா என்ன, கற்றுக்கிறது, லேர்னிங். அதில் வந்து அவங்களுக்கு அந்த எஜுகேஷ்னல் சுச்சுவேஷனில் அவங்களோட சைக்காலஜி, ஹியூமனோட சைக்காலஜி எப்படி இருக்குது அதை வச்சு டீல் பண்ணுறதா அந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி. ஸோ இது வந்து யாருக்கு ரிலேட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அஸ் வெல் அஸ் டீச்சருக்கும் வந்து இது ரிலேட் ஆகும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி வந்து டீச்சிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, லேர்னிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இதில் டீல் ஆகும். நெக்ஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, லேர்னிங் ப்ராசஸில் என்னென்ன வரும்னா லேர்னர் என்ன வரும், லேர்னிங் என்ன, லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் மெட்டீரியல், லேர்னிங் என்விரான்மெண்ட்டு அண்ட் டீச்சர்ஸ், இதெல்லாம் வர்றதான் வந்து லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு லேர்னர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் தான் வந்து லேர்னர். ஓகேங்களா, லேர்னிங் ப்ராசஸ்னால் எந்த வேலை வந்து டீச் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தராங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த வேலை வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து லேர்னிங் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வீடியோ வழியாக, ஆடியோ வழியாக வந்து சொல்லித்தரது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது லேர்னிங் மெட்டீரியல். லேர்னிங் மெட்டீரியல் என்னென்னா, ஸோ ஒரு படிக்கிறோன்னா நம்மளுக்கு அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற புக்கு தேவை, பிளாக் போர்ட், லேர்னிங் டீச்சர் வந்து சொல்லி தரோன்னா உங்களுக்கு வந்து பிளாக் போர்ட் தேவை. ஸோ அது வந்து லேர்னிங் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்ம எந்த லொக்கேஷனில் படிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்கூலு, காலேஜ், அதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன இன்க்ளூட் ஆகும், எதில் இன்க்ளூட் ஆகும்னா எஜுகேஷனல் ஏரியாவில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் தான் வந்து சைக்காலஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன், எப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் வந்து எப்படி வந்து ரிலேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னொரு அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீல் பண்ணுறதா வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் சைக்காலஜி நான் என்ன பார்க்கலாம். இது மெயின்லி வந்து கிளினிக்கல்லாம் தெரியும், ஹாஸ்பிட்டல். ஸோ இதில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறீங்க, அவங்க வந்து அப்நார்மலாக இருந்தாலுமே ஒரு டாக்டர் வந்து எப்படி வந்து பேஷண்ட் கிட்ட வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து டீல் பண்ணுறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மென்டல் இல்னஸ், எதனால் வந்து அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் வந்திருக்கு, எந்த காசஸ்னால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆனாலும் சரி, அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பேஷண்ட் கூட எப்படி ரிலேட்டட் ஆகுறாங்க, அதுக்கு மட்டும் இல்லாமல் ரிலேஷன், டாக்டர் அண்ட் பேஷண்ட் கூட இருக்க ரிலேஷனு, பேஷண்ட் அப்புறம் நர்ஸ் கூட இருக்க ரிலேஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படி சொல்கிறது, எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க கேர் எப்படி வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, அதை பற்றி குரூப் தெரப்பி, ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு, சொசைட்டிக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் தராங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி வந்து எங்கே பார்ப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க், அதாவது ஒர்க்கிங் ஏரியாவில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி வந்து பார்ப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜியில் வந்து மெயினாக வந்து எதில் டீல் பண்ணுறாங்கன்னா கஸ்டமரோட சைக்காலஜியை பொறுத்து, கஸ்டமர் சைக்காலஜியும் சேலரோட சைக்காலஜியை பொறுத்து தான் வந்து அந்த டீல். ஓகேங்களா, ஸோ அவங்க எந்த பொருளை வந்து சூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க பொருளை வந்து சேல் பண்ணுறாங்க,
அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு லேபரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. இப்போ சேலர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறாங்க, ஒரு பொருள் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்னால அவங்க ப்ராப்ளம்னா எப்படி வந்து இந்த சேலர் வந்து எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் அந்த ஒர்க்கர்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பு எப்படி வந்து ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டீல் பண்ணுறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லீகல் சைக்காலஜி. இப்போ லீகல் சைக்காலஜினா என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்சனோட, அதாவது கிரிமினல் ஓகேங்களா, அவங்களோட பிஹேவியர் வச்சு பற்றி படிக்கிறது. இது மெயின்லி வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு, ஜெயில், அங்கே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிரிமினலுக்காக, எவிடன்ஸ்க்காக எப்படி வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து லீகல் சைக்காலஜி. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது மிலிட்ரி சைக்காலஜி. மிலிட்ரி சைக்காலஜி அதே மாதிரி தான், மிலிட்ரியிலே தெரியும் அந்த ஆர்மி மிலிட்ரி சயின்ஸ் அதில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க அந்த டைமில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க வந்து அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, எப்படி வந்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, அப்படி அவங்களோட லீடர்ஷிப்புக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி இது அதான் வந்து மிலிட்ரி சைக்காலஜி. இப்போ நெக்ஸ்ட்டு கடைசி டைப், அதாவது வந்து 6th டைப்பான பொலிட்டிக்கல் சைக்காலஜி நம்ம பார்க்கலாம். பொலிட்டிக்கல் சைக்காலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீடரோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது, பீப்புள் கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பொலிட்டிக்கல் சைக்காலஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிஷியனோட பொலிட்டிக்கல் பிஹேவியரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பொலிட்டிக்கல் சைக்காலஜி. ஸோ இதோட வந்து அப்ளைட் சைக்காலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. அந்த 6 டைப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வர நோட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் இன்ஸ்டா ஐடியா கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எல்லா வீடியோஸோட நோட்ஸுமே அதில் தான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.